வணக்கம். வணக்கம்ண்ணே. வணக்கண்ணே. தமிழர் தேசிய கழகத்தினுடைய நிறுவன தலைவராக வெகு சிறப்பாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றீங்க. உங்கள் பணியை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி உங்களை ஐராவதம் மீடியா சார்பாக சந்தித்ததில் ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைய தினம் சந்திச்சிருக்கிறீங்க. இது எந்த நோக்கத்துடன் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது? ஐராவதம் மீடியாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த முதற்கண் நன்றி. இதுதான் என்னுடைய முதல் காணொலின்னு நினைக்கிறேன், நேரடியாக நான் அலுவலகத்துக்கு கொடுக்குறது. இன்றைக்கி தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக எங்களுடைய மாநில மாவட்ட முக்கியமான நிர்வாகிகள் இன்றைக்கி ஐயா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை சந்தித்தது உண்மைதான். இந்த சந்திப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. அதற்கான கூட்டணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் போயிட்டுருக்கு. அதில் நாம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் உள்ளிட்ட தமிழ் சமூகங்கள் மத்தியில் இந்த தமிழர் தேசிய கழகம்ங்கிற இந்த அமைப்பை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த தேர்தலில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பு தான் இது. அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரவளிப்பது அப்படிங்கிற அடிப்படையில் எங்களுடைய பொதுப்பேரவையில் முடிவெடுத்து அதனை இன்றைக்கி எடப்பாடியார் அவர்கள் சந்தித்து நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இந்த சந்திப்பு, இந்த ஆதரவு எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் ஏறத்தாழ நம்ம மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒரு 3 கோரிக்கைகள். ஒன்று உட்பிரிவுகளை ஒருங்கிணைச்சு ஒரு அரசாணை வேணும், எங்களெல்லாம் ஒற்றுமைப்படுத்தி ஒரே பேரில் கொடுங்க அப்படிங்கிற ஒரு அரசாணை கோரிக்கை ஒரு நீண்ட நாளாக இருந்தது. அதற்கப்புறம் 1924 காலகட்டத்தில் தவறுதலாக நம்மளை பட்டியல் சமூகத்தில் சேர்த்ததை திருத்தம் செய்து மீண்டும் எங்களை பட்டியல் சமூகத்தில் நீக்கி எங்களுடைய மக்கள் தொகை விழுக்காட்டுக்கு ஏற்ப ஒரு தனி இடஒதுக்கீடை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற இந்த 2 கோரிக்கை. இந்த 2 கோரிக்கையில் முதல் கோரிக்கை ஏற்கனவே கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் மாநில அளவுலையும் மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்துக்கு ஏற்கனவே கடந்த தேர்தல்களில் 2 கட்சிகளுக்குமே தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க, ஆதரவளித்திருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய இந்த தேர்தலில் நாம் ஏன் மீண்டும் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, இந்த கோரிக்கையும் மாநில அரசாங்கம் முதல்ல கையில் எடுத்து நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பும்போது மட்டும்தான் அவங்க அடுத்த கட்ட பணியை தொடங்க முடியும். அப்போ முதல் கட்ட பணியை எங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை செஞ்சால் தான் நம்ம அடுத்த கட்ட பணியை நம்ம மத்தியில் இருக்கக்கூடியவங்களுக்கு செய்ய சொல்ல முடியும். நேரடியாக அவங்கள போய் செய்யுங்கன்னு சொன்னோம்னா அவங்க எங்களுக்கு மாநில அரசாங்கம் கொடுக்கல, பரிந்துரைக்கலை, பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது அப்படி இன்னும் ஏற்கனவே 10 ஆண்டு காலம் போச்சு, இன்னும் அடுத்த 10 ஆண்டு காலமோ 20 ஆண்டும் அப்படி தான் போகும். அப்போ நம்மளுடைய கோரிக்கையில் உடன்பாடு உள்ள ஒரு அரசு மாநில அளவில் அமைந்தால் மட்டும்தான் இந்த கோரிக்கையினுடைய முதல் பாதி நிறைவேறும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி என்பது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு ஏறத்தாழ எதிரான ஆட்சியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து லைட்டாக ஒரு லேசான ஒரு அந்த எதிர்ப்பு மனநிலையை திருப்ப வேண்டும், சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இமானுவேல் சேகரனுக்கு பரமக்குடியில் மணிமண்டபம்ங்கிற ஒரு அறிவிப்பை திமுக வெளியிட்டது. ஆனாலும் கூட அதை நிறைவேற்றினதுக்கு நம்ம அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தோம். ஆனாலும் நம்ம அதை தாண்டி அதை கடந்த இது ஒரு உயிர் மூச்சான ஒரு கோரிக்கையாக இந்த கோரிக்கை இருக்குது. இந்த கோரிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியோ அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அஇஅதிமுகவுடைய உறுப்பினர்களாக இருந்தால் இதனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும் என்கிற ஒரு அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கி அஇஅதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ அஇஅதிமுக அது முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முக்கியத்துவமான இல்லை தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்லை அதற்கு சாதகமான சூழ்நிலை ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? எது வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? இல்லை, இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும்
நாங்களே வந்து போட்டியிட எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்கல. ஏன்னு சொன்னால் இது இந்த தேர்தல் பணிங்கிறது அல்லது தேர்தலில் பங்கேற்புங்கிறது வந்து ஒரு விளையாட்டு காரியம் இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு எலெக்ஷனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கோ அதே சிஸ்டத்துக்கு பேரலாக இணையாக வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கணும். அப்படி கட்டமைப்பு இருந்து நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் அங்கே போட்டியிட்டு நம்ம ஒரு கணிசமான வாக்குகளையோ ஒரு வெற்றியவோ நம்ம பெற முடியும். சும்மா நம்ம வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க உங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு போகிற போக்கில் கேட்பது என்பது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் தேசிய கழகம் வந்து 16 மாவட்டங்களில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். 16 மாவட்டங்களில் வந்து 9லேருந்து 10 மாவட்டங்கள் வந்து பரவலான நிர்வாகிகள் போட்டு கட்டமைப்பை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மீதி பகுதிகளில் இப்போ தான் அங்கொன்று இங்கொன்னுமா பொறுப்பு போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியும் நம்ம எப்போ வந்து நம்ம சீட்டு கேட்கணும், எப்போ வந்து நம்ம போட்டியிடணும் அப்படிங்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகாரத்துக்கு வரணும், தனித்துவத்தோடு வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அது வரைக்கும் இந்த ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாடை நம்ம எடுப்போம். அது வந்து அந்த அடிப்படையில் தான் இப்போ செஞ்சோம். இப்போ வந்து ஒரு அந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குற விஷயமாக இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை பட்டியல் வெளியேற்றமோ தமிழ் மக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்படின்றதை வந்து நீங்கள் கையில் எடுத்து அதை வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்குற ஒரு சூழலை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா சென்ற ஆட்சி காலங்களில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து அரசாணைக்கு வந்து துணையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் பரிந்துரை செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனுவை கூட பரிந்துரை செய்யாமல் இன்னும் கிடப்பில் தான் 3 வருஷமாக போட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இவங்க வந்து எப்பயுமே தேவேந்திர குல வேளாளர் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி அதான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறன்றது எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஒரு அருமை. இரண்டாவது இந்த ஒரு சின்ன குறுக்கீடு. சொல்லுங்கள். அவங்க பாரதிய ஜனதா அரசாங்கம் மாநில அரசுக்கு கருத்துரு கேட்டு ஒரு கோப்பை அனுப்பியதாகவும் அந்த கோப்புக்கு உரிய பதில் அளித்து திருப்பி அனுப்பாமல் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, பொதுவாக பலரும் அதை சொல்லப்படுது. நான் என்ன கேட்குறேன், எனக்கு அதில் ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னாக்கா, மத்திய அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் ஒரு கருத்துரு கேட்டு மாநில அரசாங்கத்துக்கு திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு அனுப்புது. இது திராவிட மாடல் அரசாங்கம் அதில் வந்து என்னன்றது தங்களுடைய நிலைப்பாடை பதிலை வந்து திருப்பி அனுப்பாமல் வச்சுருக்காங்கனாக்கா, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஏன் இது வரைக்கும் அவங்க அங்கே சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பலை? அவங்க என்ன சொல்கிறாங்கடா, நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்கிறத அவங்க கோரிக்கை வச்சதன் அடிப்படையில் தமிழக அரசு பரிந்துரையை செஞ்சு வச்ச அடிப்படையில் இப்போ ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிற தமிழக அரசுக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் வெளியேற்றத்தை விரும்புகிறாங்க, அதற்காக அவங்களுக்கு நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுத்துறதுக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த கோப்பு நம்பர் 17020/4 அந்த கோப்பு நம்பரை 28 நாள்லேயே அப்போ பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனுப்பிட்டோம். இதை தமிழக அரசு தான் வந்து அவங்க நிறைவேற்றாமல் பரிந்துரை செய்யாமல் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்லுங்கள்? இந்த இடத்துல தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு மத்திய அரசாங்கம் அனுப்பிடுச்சு, மேலே பிஜேபி தானே இருக்குங்க. இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிஜேபி இருக்காங்களா இல்லையா? இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய மத்திய அரசு அனுப்பிய கோப்புக்கு தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு மத்திய அரசாங்கம் அனுப்பிய கோப்பிற்கு நீங்கள் ஏன் இன்னும் பதிலளிக்கவில்லைன்னு சட்டமன்றத்தில் ஏன் கேட்கல? அவங்க கேட்கல. நீங்க சொல்ற அந்த அதுல ஒரு அரசியல் இருக்கு. நான் தொடர்ச்சியாக நீங்க அமித்ஷா சென்னை வந்தா தமிழ்நாட்டுக்கு வந்தா தேவேந்திர குல வேளாளர்களை பத்தி பெருமையா பேசுவாரு, மோடி இங்க வந்தாருன்னா பேசுவாரு. ஆனா தமிழ்நாட்டு பாஜக என்னைக்காவது வாயை திறந்திருக்கா? அது உண்மைதானே. இதுவரைக்கும் எந்த பிரதமருமே பேசாத அளவுக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம், தேவேந்திரர்கள் தொட்டாத்தான் தேரே ஓடும் அப்படின்றத சொல்லி இன்னைக்கு வரலாற்று பெருமை பேசியிருக்கதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்ல. நம்ம மறுக்கல. வரலாற்று பெருமிதங்கள் நமக்கு வந்து நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது உரமாக அடித்தளமாக இருக்க வேண்டும்ங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்படி நம்மளை ஒரு 50-60 ஆண்டுகளமாக அதிமுக திமுக போன்ற திராவிட கட்சிகள் நம்மளை வந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்களோ அதே போன்று ஒரு அரசியலை தான் பாஜகவும் செய்கிறதோ என்கிற சந்தேகம் வருது.
ஏன்னா ஒரு அரசாணையை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இவ்வளோ காலம் நாங்கள் பண்ணோம்னாங்க அதே அளவுக்கு நம்மளும் அவங்களுக்கு பண்ணியிருக்கிறோம், வாக்களிச்சிருக்கிறோம், ஆதரவு வச்சுருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒரு 10 ஆண்டு காலத்தில் பட்டியல் வெளியேற்றம்ன்ற கோரிக்கையை ஒரு சிறு அளவு கூட அவங்க நகர்த்தலை. இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு கடிதம் தாங்க அனுப்பியிருக்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறோம். ஏன்டா மத்திய அரசு நினைச்சிச்சுன்னா தமிழக அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுக்குறீங்களா என்னன்னு சொல்லி அதை கேள்வி வைக்க முடியும். கவர்னரை வச்சு கூட அதுக்கு கையெழுத்து போட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை கூட எடுக்க முடியும் அவங்க நினைச்சாங்கடா. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ இதற்கு என்ன வழிமுறை இருக்குது? என்ன வழிமுறை அப்படி இருக்குனாக்கா, இப்போ இந்த திமுக தலைமையிலான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நம்மளுடைய பட்டியல் வெளியேற்றம்ன்ற அந்த கொள்கைக்கு கோரிக்கைக்கு எதிரான மனநிலை உடையதாக இருக்குது. இந்த இடத்துல எடப்பாடியார் தலைமையிலான அஇஅதிமுக இருந்தால் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இங்கேருந்து இந்த கோப்புக்கு பதிலளித்தோ அல்லது இங்கேருந்து ஒரு பரிந்துரையை நிறைவேற்றி மசோதாவாகவோ மத்திய அரசுக்கு அனுப்புகின்ற பொழுது தான் அதுதான் முதல் பணி. அது நடந்தால் மட்டும்தான் அடுத்து மத்திய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கான அடுத்த கட்ட பணி. இப்போ முதல் கட்ட பணிகளுக்கு யார் நமக்கு செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு அவங்க கரத்தை பலப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதைத்தான் நாம் இப்போ செஞ்சுருக்கோம். மகிழ்ச்சி. இப்போ வாயே திறக்காமல் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா நேரம் கண்டிப்பாக பரிந்துரையும் செஞ்சிருப்பாங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்கான ஒரு மகத்துவம் கிடைச்சி முதல் கட்ட பணி முடிஞ்சிருக்கும். அப்போ நமக்கான ஒரு அரசியல் ஆளுமையை நோக்கி நம்ம போகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அதை நோக்கி பயணிக்காதாகத்தான் இன்னைக்கு தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக நீங்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறது வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மீது வந்து தொடர்ந்து வந்து ஒரு தாக்குதல் உள்ளாக்கப்பட்டிருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 73 கொலை, அதாவது வந்து தாக்குதல்கள், அதில் பலரும் வந்து இறந்துருக்கிறாங்க, கொலைகளாகவும் நடந்திருக்குது. இப்போ சமீபத்தில் கூட சங்கரங்கோயில், அதாவது வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வடக்கு புதூர் அந்த கிராமத்தில் வந்து டிரைவர் முருகன் அவர்கள் வந்து வேணுல வந்து காவல்துறைகளால் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாரு. அதனால தான் அவர் இறந்துருக்கிறாரு அப்படின்றது வந்து மக்கள் இன்றைய பொழுதும் வந்து அந்த போராட்டத்தில் நீடித்து கொண்டிருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் இந்த சமூகத்துக்கு தலைவன் அப்படின்னு ஒருத்தரும் அவர் சார்பான ஆட்களும், இன்னொருத்தர் நான் தான் இந்த சமூகத்துக்கான தலைவர் அப்படின்ற அவர் சார்பான ஆட்களும் மாறி மாறி கருத்துக்களை முன்வைத்து மிக மோசமான அளவில் விவாதங்களை வந்து மேற்கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் உண்மையில் இந்த சமூகத்துக்கான தலைமை எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது போன்ற படுகொலைகள் எங்கே நடந்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய வகையிலானதாக அந்த படுகொலையை தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சமூகத்துக்கான தலைவர்கள். ஆனால் அப்படி யாரும் செஞ்சாங்களா? இல்லை. அதே மாதிரி இந்த சமூகத்தினுடைய பல விஷயங்கள் எங்கே என்ன நடந்தாலும் இன்றைக்கி நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துல வந்து நிற்கிறது இல்லை. மக்கள்கிட்ட இருந்து அவங்க விலகி நிற்கிறாங்க, ரொம்ப நீண்ட தூரம் விலகி நிற்கிறாங்க. இந்த தொடர் படுகொலைகளுமே நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, இந்த சமூகத்தில் ஒரு அரசியல் குரல், ஒரு அரசியல் தலைமை, ஒரு அரசியல் ஆளுமை, ஒரு இயக்கம் இன்றைக்கி எந்த பிரச்சனைனாலும் உடனே எடுத்து அதை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நிறுத்துமானால் அந்த அரசாங்கம் பயப்படும். ஒரு நிமிஷம். இப்போ சங்கரங்கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேலே வந்து சங்கரங்கோயிலை தம்பிக்கிற அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் சுற்று வட்டார கிராமங்கள் ஃபுல்லாகவே இந்த கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்றது வந்து போராடி இருக்கிறாங்க. சமூகம் சார்ந்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் பல கட்சிகள் சார்ந்தவர்களும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கொலைப்பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது வந்து எல்லா கட்சியுமே ஓரளவு வந்து ஓரளவு செஞ்சுருக்கிறாங்க. ஆளுங்கட்சி சார்பாகத்தான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லை அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் நிறைய கட்சிகள் வந்து அங்கே குரல் கொடுத்துருக்குறாங்களே, அப்போ எல்லாருமே வந்து வரல, பெரிய பெரிய கட்சி தலைமைகள்லாம் வரலைன்றதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வரலன்னு சொல்லலை. அதாவது ஒரு 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 தொடர் படுகொலை நடக்குது. அது எங்கே நடக்குது? தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, இந்த பகுதி விருதுநகர், இந்த 4 மாவட்டத்துக்குள்ள தான் நடக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய தலைவர்னு ஒருத்தர் நம்ம அண்ணன் இருக்காரா இல்லையா? இருக்கிறாங்க. இந்த தொடர் படுகொலையில் அவருடைய கருத்து என்னவா இருக்குது?
ஒரு பகிரங்கமாக போல்ட்டா கொடுத்தா தான் நம்ம வந்து அதுக்கான அரசாங்கம் என்ன பார்ப்பாங்க? இப்போ நடக்கிற எல்லா படுகொலைக்கு பின்னால் கூலிப்படை தான் இருக்குது. இந்த கூலிப்படைகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தக்கூடிய கும்பலுக்கு அரணாக இருக்கக்கூடியவங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் செஞ்சதாக காவல்துறை சொல்லிச்சு. என்ன ஆப்ரேஷன் செஞ்சாங்க தெரியலை. ஆனால் கடுமையாக பெரிய அளவில் இன்றைக்கி போதைப்பொருள் புழக்கம் இருக்குது. இன்றைக்கி போதைப்பொருளை கடத்தக்கூடிய ஆட்களே வந்து முதலமைச்சருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூட உதயநிதி கூட இருந்து புகைப்படம் எடுத்திருக்கிறாங்க. அவருடைய குடும்ப உறுப்பினர்களோடு எடுத்திருக்கிறாங்க, மற்ற கட்சிக்காரங்களோடு எடுத்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய உயர் காவல்துறை அதிகாரி கூட நின்று எடுத்திருக்கான். அந்த அளவுக்கு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் இன்றைய ஆட்சியாளர்களோடு நெருக்கமாக இருக்கிறாங்க. பிறகு எப்படி படுகொலையை இவங்க தடுப்பாங்க? இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கடன் பத்திரம், தேர்தல் கடன் பத்திரத்தில் திமுக வந்து 695 கோடி கடன் பத்திரம் வாங்கியிருக்காங்க. அதில் 509 கோடி அந்த ரம்மி சர்க்கிள், அந்த சூதாட்டத்தில் உள்ள ஒரு கம்பெனி மட்டும் கொடுத்துருக்கான். நீங்கள் எப்படி நீங்கள் சூதாட்டத்தை ஒழிப்பீங்க? பாஜகவை சொல்கிறீங்க 6000 கோடிக்கு மேலே வந்து 7000 கோடிக்கு நெருக்கி நீங்கள் வந்து கடன் பத்திரம் அந்த மாதிரி மோசடி பண்ணி மிரட்டி நிறுவனங்களை வந்து ரைடு அடித்து கொல்லைப்புறத்தில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அப்போ இவர்கள் போதைப் பொருளை கட்டுப்படுத்த மாட்டார்கள். இவர்கள் போதைப் பொருள் பின்னால் இருக்கக்கூடிய கூலிப்படையினரை குறைக்க மாட்டாங்க. இந்த படுகொலை என்பது தொடர்ச்சியான திராவிட மாடல் அரசாங்கம் படுகொலை, இந்த சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்த தவறிவிட்டது. போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம் வந்து இன்றைக்கி நடக்கலை. ஸ்டாலின் வந்து ஒரு பொம்மையான முதல்வராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. நிர்வாகிகளும் இன்னும் பிற ஆட்களும் அந்த உதயநிதியை உயர்த்தி பிடிச்சு எப்படியாவது அவருடைய இடத்த நிரப்பணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய, இந்த நாட்டு மக்களுடைய அன்னைக்கு இருக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கான எந்த முயற்சியும் ஆக்கப்பூர்வமாக எடுக்கலை. அதனால் இன்றைக்கி நிர்வாகம்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசு நிர்வாகம் என்பது தோல்வியடைந்த ஒன்று தான். அதனால தான் இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட வெறும் நாடாளுமன்ற தேர்தலாக நம்ம பார்க்க முடியாது. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் நம்ம அதை பார்க்குறோம். மக்கள்கிட்டையும் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது. சரி, சந்தோஷம். இப்போது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு 60-70 ஆண்டுகளாக வந்து அரசியல் அதிகாரம் இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இப்போ வருகின்ற தேர்தல் காலகட்டங்களில் தேவேந்திரர்களுக்கு முக்கியத்துவமான அரசியல் பயணம் அதில் தொகுதிகளில் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இந்த சமூகம் சார்ந்து ஒரு இயக்கம், ஒரு தலைமை வளர்ந்து வருது அப்படின்னு சொன்னாக்கா, இதன்பால் எல்லா இளைஞர்களும் மகளிரும் வருவாங்க. அப்போ இந்த அமைப்பு பெருசாக வளர வளர பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருக்கக்கூடிய நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பக்கம் வருவாங்க. அப்போ அந்த கட்சிகளில் ஒரு சரிவு ஏற்படும். அந்த நேரத்தில் இவங்களெல்லாம் கையில் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு கூடுதலாக ஒரு அமைச்சரோ, கூடுதலாக 2 பேருக்கு பொறுப்போ கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படியான ஒரு மாற்று தலைமை என்பது இங்கே இல்லை. புரியுங்களா? அப்போ இந்த சும்மா செதறி கிடக்கக்கூடிய இந்த வாக்குகளை ஆளுக்கு கொஞ்சம் பிச்சு எடுத்துக்கிட்டு போகும் தான் நினைக்கிறாங்களே தவிர, இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா தான் நாம் வந்து அரசியலில் வந்து நம்ம நீடிக்க முடியும், அவங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி இன்றைக்கி எந்த கட்சிக்கும் இல்லை. அதனால் நீங்கள் திமுகவில் எடுத்து பார்த்துக்கோங்க. அமைப்பு ரீதியாக 76 மாவட்ட செயலாளருக்கு மேலே இருக்கிறாங்க. எத்தனை மாவட்ட செயலாளர் நம்மளும் பாருங்கள், ஒரே ஆள் 2 ஆள் தான் இருக்கிறாங்க. இதே நிலை தான் பாரதிய ஜனதாவிலையும். நீங்கள் வேணால் எடுத்து நீங்கள் புள்ளி விவரத்தை கேட்டுக்கோங்க. எத்தனை கோட்ட பொறுப்பாளர் இருக்காங்க, எத்தனை மாவட்ட தலைவர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கொடுக்கக்கூடிய சீட்டையும் பார்த்துக்கோங்க. தென் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சீட்டு. பாரதிய ஜனதாவில் வந்து நிறைய பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. எங்கே இருக்காங்க? பட்டியல் அணியில் இருக்கிறாங்க. இல்லை மாநில அளவில் பட்டியல் அணியில் இல்லாமல் இருக்காங்கல்ல. நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன்னே. அதாவது கட்சி என்ன சொல்லுது, உங்களை பட்டியலிருந்து நீக்கணும்னு சொல்லுது. அணியில் இருக்கிறாங்க. அதெல்லாம் விவசாய அணி வந்து பொதுச் செயலாளர் அளவில் இருக்கிறாங்கல்ல, கணபதியெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன். அந்த அகில இந்திய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. மாநில கட்சியில் மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர் அவங்களுக்கு அதிகாரம். அகில இந்திய கட்சியில் மாநில தலைவர், மாவட்ட தலைவருக்கு அதிகாரம். மாவட்ட தலைவராக எத்தனை பேரை தேவேந்திரகுல வேளாளரை வச்சுருக்காங்க? அதை ஏற்றுக்கிறோம்னு
மற்ற கட்சிகளை விட பிஜேபியில் வந்து தேவேந்திரர்களுக்கு அதிக பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் ஏற்றுக்குருவோம். இருந்த பொழுதும் ஆனால் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை, தேவேந்திரர்களுக்கான முக்கியமான தொகுதியில சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ஏன் கொடுக்க மாட்டாங்க? அதர் கம்யூனிட்டிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுத்து. அவங்களுக்கு மெஜாரிட்டி அங்கே ஓட்டே இல்லாத சூழ்நிலையில கூட அந்த சமூகம் சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொது அரசியலுக்குள்ள உள்ள நுழைச்சி விடுறாங்க. ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அதிகப்படியான வாழ்கின்ற தொகுதிகளில் கூட சீட்டு கொடுக்கறதுக்கு தயங்கி கொண்டிருக்கின்றார்கள்ன்ற தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக வந்து ராதிகா சரத்குமாருடைய மனைவியை ராதிகாவை நிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி, ராமநாதபுரத்தில் தேவேந்திரகுல வேளாளர்கள் அதிகமாக இருக்கும்ல, ஏன் அங்கே களமிறக்கல ஒருத்தரை? கண்டிப்பாக அது இறக்க தான் வேணும். தேனியில் நம்ம அதிகமாக இருக்கமா இல்லையா? ஏன் அங்கே ஒருத்தர் இறக்கக்கூடாது? நாகப்பட்டினத்தில் நம்ம எவ்வளவு பெருமையான ஓட்டு இருக்கு, ஏன் அங்கே இறக்கக்கூடாது? தென்காசி ஒன்று தான் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. திருச்சியிலேருந்து எடுத்துக்கிட்டாலே ஓரளவு நம்ம கணிசமாக இருக்கிறோம். நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலியை கூட விட்டுருங்க, நீலகிரி, தென்காசி, விருதுநகர், தேனி, ராமநாதபுரம், இது நாகப்பட்டினம், இது எல்லாமே நம்ம அடர்த்தியாக இருக்கக்கூடிய கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய நம்ம வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய தொகுதிகள். அங்கெல்லாம் நிறுத்தலாம்ல. நீங்கள் ஒரே ஒரு தொகுதி அதை நீங்கள் கூட்டணிக்கு ஆனால் ஜான்பாண்டியனுக்கு கொடுத்துட்டீங்க, விட்டுருங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் எந்த வேட்பாளர் கொடுக்க போகிறீங்க? அது மக்கள் கேள்வியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் முன்வைக்கிற கேள்வியை வந்து மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. ஏண்டா மற்ற கம்யூனிட்டிகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பாரதிய ஜனதா சார்பாகவே ஏன் சமூகத்துக்கு சார்பாக நீங்கள் சீட்டு கொடுங்க? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த பொறுப்பாளர் என்ன நினைப்பான்? நமக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது, நம்ம அதை நோக்கி ஓடலாம்னு நினைப்பாங்க. நீங்கள் இருக்கிறத வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டு மற்ற பொது தொகுதியில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ இந்த சமூகத்தை சேர்ந்து அரசியல் கட்சிக்குள்ளே உங்கள் கட்சிக்குள்ளே வர்றவனுக்கு நீங்கள் என்ன ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, என்ன ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் கேட்ட அடைச்சிட்டிங்கன்னா அப்புறம் எதுக்காக அங்கே வரணும்? உங்கள் மற்ற சாதிக்காரனை ஃபுல்லாக எம்எல்ஏ எம்பி ஆக்கி உழைக்கிறதுக்காக வரணும்? இல்லை, அது உண்மைதான். ஏன்டா இந்த திராவிட கட்சிகள் ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த கட்சிக்குள்ளே போய் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து திராவிட கட்சிகள் செய்வது போல ஏமாத்துனாங்கன்னா அது மக்களுக்கு சரிவு தானே, பின்னடைவு தானே. ஆமாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ வன்னியர் சமூக மக்களுடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதி இருக்குது பாருங்கள் எண்ணிக்கை. அது வந்து நீங்கள் வன்னியர், பறையர், தேவேந்திரகுல வேளாளர் இவங்க தான் 3 பேரும் முதல் 3 அடுக்கில் முதல் 2, 3ன்னு இருக்காங்க. இதில் வன்னியர்களுடைய குரலாக அந்த மக்களுடைய நலனை சமூக நீதிக்கான குரலாக வந்து இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அதே மாதிரி பறையர் சமூக மக்களுடைய குரலாக அது சமூக நீதி குரலாக இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆனால் இந்த சமூகத்தினுடைய குரலாக இன்றைக்கி ஒரு அடையாளம் இல்லை, அப்படி ஒரு வெற்றிடம் இல்லை. அதாவது இன்றைக்கி 2 பெரும் ஆளுமைகள் இருந்தாலும் மக்கள்கிட்ட வேறு பிடிச்சதா ஒரு இல்லாதனால ஒரு சரிவில் இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் ஒரு வெற்றிடம் இருக்குது. ஆளுமைகள் இல்லை என்றாலும் 72 அமைப்புகளுக்கு மேலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒரு குற்றத்தை சொல்கிறாங்களே. 72 அமைப்பில் 200 அமைப்பு இருந்தாலும் 2000 அமைப்பு இருந்தாலும் மக்கள்கிட்ட கீழே தரை அளவில் கிரவுண்ட் ரூட் லெவல்னு சொல்லுவாங்க, அந்த அளவில் போய் நீங்கள் மக்களோட மக்களாக உரையாடி அவங்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து அவர்களுடைய உளவியலை புரிந்து கொண்டு அவர்களுக்காக செயல்படக்கூடிய இயக்கம் என்பது இன்னைக்கு பெரிய அளவில் இல்லை. இங்கே ஒரு பழைய ஃபெயிலியரான ஒரு மாடலையே எடுத்துகிட்டு வந்து முன்னிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரவுடி அரசியல், வெட்டுறது குத்துறது, அதை வந்து பெருசாக இல்லை சொல்கிறேன். அதாவது ஒருத்தன் வெட்டினானா அதுக்கான வெட்ட வாங்கிட்டு நம்ம போகணுன்றது இல்லை அர்த்தம். வெட்டினா திருப்பி வெட்டு தான், அது வேறு வழியே இல்லை. அது வந்து ஒரு எதிர்வினை. ஆனால் அது அரசியல் இல்லை, அந்த நடவடிக்கைகள் வந்து வேற. நம்ம சொல்லக்கூடிய நடவடிக்கை என்பது நீங்கள் வந்து அன்னைக்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிறது என்ன? ஊராட்சி மன்ற தேர்தலிருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்டு அதிகப்படியான வாக்குகளை யார் வாங்குறாங்களோ அவங்க தான் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்க. இப்போ அதிகப்படியான வாக்குகளை வாங்குறதுக்கான ஃபார்முலா என்ன? உங்கள் சாதி ஓட்டை மட்டும் வச்சு நம்ம ஜெயிச்சிட முடியுமா? வன்னியர்கள் ஓட்டை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியும்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி முதல்வர், பறையர்களுடைய வாக்குகளை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியும்னாக்கா இன்றைக்கி அண்ணா திருமாவளவன் முதல்வர்.
தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய எண்ணிக்கை கொண்ட சாதியாக இருந்தாலும் அந்த சாதி ஓட்டை மட்டும் வாங்கி இங்கே ஜெயிக்க முடியாது. அதுதான் யதார்த்தமான கள நிலவரம். அது தேவேந்திர குல வேளாளருக்கும் பொருந்தும். அப்போ நாம் என்ன செய்யணும்னாக்கா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இருக்குல்ல, நாங்கள் தான் இங்கே எல்லாமே, எங்களுக்கு அடுத்து தான் நீங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அங்கே தலக்கணம் வந்துடும். உங்களோட எந்த சமூகமும் நட்பு சமூகமாக வராது. ஆனால் அதே நேரத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், வரலாறுகள் மற்ற சமூகத்தோடு இணக்கப்படுத்தக்கூடிய வகையில் முன் வச்சு நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, நீங்கள் இங்கேருந்து வன்னிய தேவேந்திர நாங்கள் ஒற்றுமை பேசுகிறதுல தேர்தல் அரசியல் ஆதாயம் கிடையாது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒற்றுமை பற்றி பேசுகிறாங்க, நட்பை பற்றி பேசுகிறாங்க, நல்லிணக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அந்த சிந்தனையாக வருது இல்லையே. மற்றவங்களுக்கு வரலைன்றதுக்காக நம்ம அதை எதிராக நிற்கணும்னு அவசியம் இல்லை. முன்கை நீனா தான் முழங்கை நீளும். இதுதான் யதார்த்தம். நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம பிற சமூகங்களை நம்ம முதல்ல நம்ம சமூகத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களை நம்ம ஒற்றுமைப்படுத்தணும். ரெண்டாவது சுற்றில் நம்மளோட தோழமையாக இருக்கக்கூடிய பிற சமூகங்களையும் ஒற்றுமைப்படுத்தணும். இந்த 2 கட்டத்தை நம்ம சரியாக செஞ்சால் தான் தேர்தல் அரசியலை நம்ம ஜெயிக்க முடியும். இதுக்கான அரசியல் முன்னெடுப்பை தான் நாம் நான் கேட்க போகிறேன். இந்த வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பங்களிப்போ, அவர்களுடைய பட்டியல் வெளியேற்றமோ, அரசியல் அதிகாரமோ எந்த அளவுக்கு செயல்பட்டால் இது முக்கியத்துவமாக அமையும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு? 2 விஷயம். பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில் அவர் மத்தியில் ஆட்சியை பிடிப்பதற்கு தமிழ்நாட்டையோ தென் மாநிலங்களையோ நம்பி இருப்பதாக நான் கருதவில்லை. அவர்கள் ஆட்சியை வட இந்தியாவை வைத்து ஆட்சியை பிடித்து விட முடியும் என்று அவர்கள் ஒரு கணக்கீடு போட்டிருக்கிறாங்க. அதை நோக்கி அவர்கள் நகர்ந்திருக்கிறாங்க. அதனால் அங்கே அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே திராவிட மாடல் ஆட்சி, நாங்கள் 40க்கு 40 எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்க்குறாங்க. அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுடைய கோரிக்கைக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவதற்கு இங்கே இன்னொரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவினுடைய கரத்தை வலுப்படுத்துவது தான் சரியான அரசியல் நிலைப்பாடாக இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவுக்கு ஆதரவை கொடுத்துருக்கிறோம். இல்லை, உண்மை போன்றவர்களும் நிறைய பேர் இன்றைக்கி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி அவர்களுடைய புதவி சந்தானப்பிரியா அவர்கள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஆதரவு கொடுத்து அவங்களும் சிறப்பாக மக்கள் பணி சேவையில் இருக்கிறாங்க. இப்போ தமிழக தேசிய கழகத்தின் சார்பாக திரு மு க வையவனாகிய நீங்களும் அதற்கு உங்கள் நிர்வாகிகளோட அதில் பங்கெடுத்துக்கொண்டு அவரை சந்திச்சிருக்கிறீங்க. பாராளுமன்ற தேர்தலையும் முன்னிட்டு வருங்கால சட்டமன்ற தேர்தலுக்கும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம் அமையணும், பட்டியல் வெளியேற்றத்திற்கும் முக்கியத்துவம் அமையணும் அப்படின்றது சந்திச்சிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த கடைசியாக பட்டியல் வெளியேற்றத்தினுடைய முக்கியத்துவம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒலிக்குமா? இந்த தேர்தலில் அது பேசு பொருளாக இருக்காது. ஏன்னா அதுக்கான முயற்சி என்பது காலம் கடந்துருச்சு. நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிற அந்த கோரிக்கையை முதன்மையான விஷயமாக வச்சு நம்ம இங்கே நிறையா வேலைகள் செஞ்சுருக்கணும். அதை செய்யலை. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா, அதாவது முழுக்க செய்யலை. நம்ம கண்ணுச்சாமி அண்ணன் அவர் ஒரு பக்கம் பட்டியல் மாற்ற இயக்கம் சொல்லி அவர் ஒரு பக்கம் பண்ணார். நம்ம சில பக்கம் சில வேலைகள் பார்த்தோம். இன்னும் சில அமைப்புகள் அவங்கவுங்க சத்துக்கு உட்பட்டு இந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் இப்போ உள்ள தேர்தலில் பேசு பொருளாக அது மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாறாது அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. எதை வச்சு சொல்கிறீங்க? வாக்குறுதி கூட கொடுத்து நாங்கள் நிறைவேற்றுறோம், இப்போ நாங்கள் வெற்றி பெற்றோம்னா அதுக்கு குரல் கொடுப்போம். இப்போ ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மக்களுடைய தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தினுடைய அந்த குரல் அவங்க வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்களா? அஇஅதிமுக பொறுத்த வரைக்கும் இதை நம்ம அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம உறுதியான ஒரு முடிவை எடுத்து நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிறதுல அவங்க மாறுபட்ட கருத்து இல்லை. நான் ஏன் இதை பேசு பொருளாக மாறாதுன்றதுக்காக சொன்னாக்கா, ஒன்று இதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லி பேசின பாரதிய ஜனதா இது ஒரு தேர்தல் அஜெண்டாவில் தேர்தல் அறிக்கையில் இதை கொண்டு வந்திருந்தால் இது ஒரு பேசு பொருளாக மாறும். இல்லை, இது இன்னும் அறிக்கை வெளியில் வரல. அதே மாதிரி இப்போ திராவிட மாடல் அப்படின்னு நாங்கள் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய
திமுக அரசு அவங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு கோரிக்கையாக அதை ஆதரித்தோ எதிர்த்தோ வச்சாங்கனாக்கா அது ஒரு பேசு பொருளாக மாறும். இவங்க 2 பேரும் அதை பேசு பொருளாக வைக்காத சூழலில் அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறாது. அப்படி தான் எனக்கு நான் என்னுடைய கணிப்பு. ஆனால் இந்த தேர்தலில் பட்டியல் வெளியேற்றம்ங்கிற கோரிக்கை பேசு பொருளாக மாறுதோ இல்லையோ, ஆனால் அந்த கோரிக்கை சரியான கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, மக்களுக்கான கோரிக்கை. அது இன்று இல்லை என்றாலும் இன்னொரு காலத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை. அதை நிறைவேற்றியே தீர்வோம். அதற்கான வேலை திட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டே போவோம். இன்னைக்கு இல்லைன்னா அது நாளைக்கு. இன்றைக்கி இல்லை அப்படின்றதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடிய நிலையவோ அல்லது விரக்தி ஆகக்கூடிய நிலையவோ தேவையில்லை. பட்டியல் வெளியேற்றம் அடையாமல் விட போகிறது. ஆமாம், அது கண்டிப்பாக சமூகத்தினுடைய வளர்ச்சி போக்கில் உருவாகக்கூடிய கோரிக்கை. இன்னமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இந்த கோரிக்கைக்கு பலம் சேர்க்கத்தான் செய்யும், வலு சேரத்தான் செய்யும். இதை எதிர்ப்பவர்கள் ஒரு பின்தள்ளி சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு பின்தள்ளப்படுவார்கள். அது இன்றைக்கி தெரியாது, அவங்க இன்னொரு காலம் வரும்போது புரிஞ்சுக்குவாங்க. அருமையாக எல்லா பதிவுகளுக்கும் மக்களுக்கு அருமையான விளக்கங்களை கொடுத்து அடுத்து தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அந்த அரசியல் பயணங்களும் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றமும் அடைந்தே தீர வேண்டும் என்பது தமிழர் தேசிய கழகத்தின் சார்பாக நீங்கள் அதை சூழ்நிலைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றம் தான் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை, அதை அடைந்தே தீர்வோம் என்று தான் இன்றைக்கி 90% மேலாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒலிக்கும். அரசியல் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு முக்கியத்துவம், அரசியலையும் அதிகாரம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் தனக்குத்தான ஒரு அரசியல் அதிகாரத்தை உருவாக்குவதற்கான பயணத்துகளை உருவாக்கி அவரவர்கள் நகர்ந்து செல்லக்கூடிய சூழலில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் ரொம்ப தெளிவாக நகரக்கூடிய அரசியல் அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலோடு நம்ம பயணிக்கப்பட வேண்டும் என்பதனால அருமையான கருத்துக்களை நீங்கள் முன் வச்சு அதை சொல்லியிருக்கிறீங்க. நம்ம சமூகத்திற்கு எந்த கட்சிகள் முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான அதிகாரத்தை பேசும் பொருளாக பாராளுமன்றத்திலேயோ இல்லை சட்டசபையிலையோ பேசுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும் கட்சிகளோட நம்ம பயணித்தால்தான் நம்மளுடைய மக்களுடைய இனத்தினுடைய விடுதலையும் அரசியல் அதிகாரமும் கிடைக்கும் என்பதையும் தெள்ள தெளிவாக எடுத்து வச்சு இவ்வளோ நேரம் நம்மளுடைய ஐராவதி மீடியாவில் நேர்காணலில் பங்கெடுத்த தமிழர் தேசிய கழகத்தினுடைய திரு மு.க. வையவன் அவர்கள் அருமையாக பேசியிருந்தாங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.